எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி செய்ய போகிற டிஷ்ஷு மஞ்சள் பூசணி வச்சு ஒரு பணியாரங்க. அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மஞ்சள் பூசணியை தோல் சீவி வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். இது நான் எடுத்துருக்கிறது ஒரு பீஸ் 150 கிராம் அளவு இருக்கும். இதை இப்போ நம்ம துருவிக்கலாங்க. துருவுறது மெலிசாக விழுற மாதிரி சின்ன இது இருக்கும் இல்லைங்களா, அந்த பக்கம் வச்சு நல்லா துருவிக்கோங்க. இந்த பூசணிக்காய் ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு. இந்த மொத்தத்தை நான் துருவி வச்சுட்டேன். இப்போ ஒரு பவுல் எடுத்துருக்கேன். அதில் இந்த துருவின பூசணிக்காய் மொத்தம் அதில் போட்டுடுறேன். இதுக்கு ஒரு 100 கிராம் அளவுக்கு வெல்லங்க பொடி பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ அதில் போட்டு மிக்ஸ் பண்ணணும். இப்போ வெல்லமும் பூசணிக்காவும் போட்டு மிக்ஸ் பண்ணும்போது இதில் தண்ணி வருங்க. நல்லா பாருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அப்படி பண்ணும்போது தண்ணி வரும். இதில் ஒரு கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக சால்ட்டு சேர்க்கணுங்க. எப்போவுமே எந்த ஸ்வீட் செஞ்சாலும் ஒரு பிஞ்சு சால்ட்டு சேர்த்தோம்னா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது வெல்லம் மொத்தம் போட்டாச்சு. கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துருக்கேன். அப்புறம் தூள் பண்ணி வச்சுருந்த ஏலக்காய் பவுடரை போட்டிருக்கேன். போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணோடனே நல்லா தண்ணி அதிகமாக வந்திருக்கு பாருங்கள். அதனால் இந்த தண்ணி அளவுக்கு மாவு அளவு சொல்ல முடியாது. ஒரு கப் மாவு அளவு நான் ஒரு 200 கிராம் மாவுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். நான் இதை போட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பிசையணுங்க. பிசையும்போது ஒரு சப்பாத்தி மாவு பதம் வர அளவுக்கு பச்சரிசி மாவு நீங்கள் சேர்க்கணும். அதோட அது ஒரு 200 கிராம்ன்றது கூட குறைச்சலாம் ஆகும். அதனால் கொஞ்சம் மாவு எடுக்கும் போதே கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கோங்க. ஏன்னா பூசணிக்காயிலிருந்து எப்பவுமே தண்ணி வரும். உங்களுக்கு வெல்லம் போட்டு கரைக்கும் போது உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி இன்னும் கொஞ்சம் அதிகமாக வரும். ஸோ அதனால் அந்த கட்டி பதம் வரதுக்கு நம்ம பச்சரிசி மாவு கொஞ்சம் கூட சேர்க்குற மாதிரி இருக்கும். அது இவ்வளோ அளவுன்னு நம்ம சொல்ல முடியாது. அதனால் கொஞ்சம் கூட குறைச்சலாகும். நீங்கள் எடுக்கும்போது கொஞ்சம் கூட எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ போட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. நல்லா ஒரு சப்பாத்தி மாவு பதத்தில் பிசைஞ்சிக்கோங்க. பாருங்கள், நல்லா பிசைஞ்சிட்டேன். அதில் ஒரு 1/2 ஸ்பூன் நெய் சேர்க்குறேன். நெய் சேர்த்தா அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், வாசனையாக இருக்கும். அதனால் கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த பூசணிக்காய் ரொம்ப நல்லதுங்க. பசங்களுக்கு வளர குழந்தைங்களுக்கு கொடுக்கணுங்க. மூளை வளர்ச்சிக்கெல்லாம் ரொம்ப நல்லது. இதில் பொட்டாசியம், பாஸ்பரஸு, மெக்னீஷியம் இதெல்லாம் நிறைய இருக்குங்க இந்த பூசணிக்காவில். நினைவு ஆற்றலுக்கு இதெல்லாமும் அவசியங்க. மூளை வளர்ச்சிக்கெல்லாம். அதனால் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இந்த பூசணிக்காவை நம்ம சேர்க்கணும், கொடுக்கணும். அவங்க காயெல்லாம் செஞ்சு கொடுத்தாலாம் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னாக்கா அவங்க கண்டிப்பாக நல்லா சாப்பிடுவாங்க. மோஸ்ட்டு இதை நார்த் இந்தியன்ஸ் நிறைய இந்த மாதிரி இந்த பூசணிக்காவை அவங்க நிறைய யூஸ் பண்ணுவாங்க. நிறைய வெரைட்டிஸில் அவங்க செய்வாங்க பூசணிக்காவை. இது இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா நல்லா விருப்பமாக சாப்பிடுவாங்க. ஏன்னா இது எங்கள் வீட்டில் பசங்களுக்கு நாங்கள் செஞ்சு கொடுத்துருக்கேன். இப்போ பாருங்கள், இது ரெடி ஆகிடுச்சு மாவு நல்லா. இப்போ கையில் கொஞ்சம் நெய் தடவிக்கலாம். நெய் வேணான்றவங்க எண்ணெய் கூட தடவிக்கலாங்க. நல்லா நெய் தடவிட்டு சின்ன சின்ன உருண்டையாக எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு எடுத்தால் போதும். எடுத்து வடை மாதிரி தட்டிக்கலாங்க. ரொம்ப கனமாகவும் இல்லாமல் மெலிசாக இல்லாமல் திட்டமாக தட்டிக்கோங்க. நல்லா அந்த நம்ம கை உள்ளங்கை அளவுக்கு அகலமாக தட்டி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு இவ்வளோ கனம் இவ்வளோ இருந்தால் போதும். இப்போ அடுப்பில் நான் எண்ணெய் வச்சு சூடு ஏற்றி வச்சுருக்கேன். இப்போ இந்த மாதிரி வடை மாதிரி தட்டி இது ஒன்று ஒன்றா போட்டுடலாம். அதில் போட்ட உடனே தீயை மீடியமாக வச்சுக்கோங்க. இது நல்லா அப்படியே பூரி மாதிரி எப்படி எழும்பி வருது பாருங்கள்.
இது செஞ்சு வச்சுட்டாக்கா ஒரு 3 நாள் 4 நாள் கூட நம்ம வச்சு நம்ம ஸ்நாக்ஸ் மாதிரி கூட குழந்தைங்களுக்கு கொடுக்கலாங்க. ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸாக கொடுத்து விடலாம். ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுக்கலாம். இது வந்து கெடவும் கெடாது, நல்லாயிருக்கும். இது 1 வீக் கூட நம்ம வச்சு சாப்பிடலாம். இது எண்ணெயில் பொரிச்சு எடுக்கிறதுனால இது ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா செவந்துருச்சு. நல்லா செவக்க எடுக்கணும். திருப்பி போடலாம். அந்த பக்கம் நல்லா செவந்து வந்துருச்சு பாருங்கள். கிராமத்துங்களெல்லாம் பூசணிக்காய் நிறைய செய்வாங்க, நல்லா சாப்பிடுவாங்க. ஆனால் நம்ம இப்போ அதெல்லாம் ரொம்ப குறைஞ்சிருச்சு. நம்ம பசங்களுக்கெல்லாம் அதெல்லாம் நம்ம செஞ்சு கொடுக்குறதே இல்லை. அதனால் நம்ம இந்த மாதிரி செஞ்சு அவங்களுக்கு எல்லாமே இப்படி கொடுக்கணுங்க. இந்த பொருளெல்லாம் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி காய்கறிங்கள்லாம் அவங்களுக்கு நம்ம சேர்க்கணும் குழந்தைங்களுக்கு. ஏன்னா அவங்க சாப்பிட மாட்றாங்க, நம்ம விட்டுடுறோம். எந்த காய்கறியுமே சேர்க்கணும். அது எப்படி செஞ்சால் அவங்க சாப்பிடுவாங்கன்னு நம்ம கொஞ்சம் யோசித்து அந்த மாதிரி கொஞ்சம் மாற்றி நம்ம அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கணுங்க. இந்த மாதிரி காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றி அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கணுங்க. பாருங்கள், நல்லா செவந்துடுச்சு. எடுத்துடலாம். ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நல்லா. இப்போ பாருங்கள், அதை நான் புட்டு காமிக்கிறேன் பாருங்கள். எவ்வளோ அழகாக சாஃப்டாக மெத்துன்னு உள்ளெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். கொஞ்சம் சூடு ஆறினோடனே இதை சாப்பிட்டாக்கா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. அந்த வாசனை எல்லாமே அவ்வளோ நல்லாயிருக்கும். கண்டிப்பாக பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க, பெரியவங்களும் சாப்பிட்லாங்க, எல்லாருக்குமே நல்லது. இந்த பூசணிக்காய் பணியாரத்தை வந்து நீங்கள் இதே அளவுகளோடு செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி.